டியூப் தமிழ் சினிமா நியூஸ். என் திறமைக்கு நல்ல தீனி இப்போதுதான் கிடைத்துள்ளது. சந்தோஷத்தில் அனுஷ்கா. 2ஆம் உலகம் படத்திற்கு பிறகு தமிழில் எந்த புதிய படங்களிலும் கமிட் ஆகாமல் தெலுங்குக்கு சென்று விட்டார் அனுஷ்கா. ராணி ருத்ரமா தேவி, பாகுபலி என்ற 2 வரலாற்று படங்களிலும் முழுவீச்சில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த படங்களுக்காக மாதக்கணக்கில் வாள் சண்டை, கம்பு சுற்றுதல் என்று சில கலைகளை பயின்று நடித்து வரும் அனுஷ்காவுக்கு அடிக்கடி படப்பிடிப்பு தளத்தில் விபத்து ஏற்பட்டு கை கால்களில் ரத்தம் வழிகிற அளவுக்கு நடுத்து கொண்டிருக்கிறாராம். இதனால் முதலில் அனுஷ்கா இடம்பெறும் சண்டை காட்சிகளை அதிரடியாக படமாக்கி வந்த இயக்குனர் பின்னர் சண்டை காட்சியின் வேகத்தை குறைத்தாராம். ஆனால் அதற்கு அனுஷ்கா சம்மதிக்கவில்லையாம். கதைக்கு என்ன தேவையோ அதன்படி எடுத்தால்தான் கேரக்டர் நிற்கும், இல்லையேல் டம்மி ஆகிவிடும் என்று வலியுறுத்தினாராம். அதனால் அவர் விருப்பப்படியே ஆக்ஷன் காட்சிகளை அனல் பறக்கிற அளவுக்கு படமாக்கி கொண்டிருக்கிறார்களாம். ஒரு காலத்தில் ஆந்திராவை ஆண்ட ராணி ருத்ரம்மா தேவியாகவோ தத்ரூபமாக மாறி ஆவேச நடிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் அனுஷ்கா சமீபத்தில் ஆந்திரிய மீடியாக்களை சந்தித்த போது, சினிமாவில் அருந்ததிதான் எனது திறமைக்கு சவாலாக அமைந்த படம் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது நடந்து வரும் 2 சரித்திர படங்கள் தான் எனக்கேற்ற படங்கள் என்பதை உணர்கிறேன். அந்த அளவுக்கு எனது திறமைக்கு நல்ல தீனி கிடைத்திருக்கிறது. அதனால் சினிமா உள்ள காலம் வரை என் நடிப்பு பேசப்படும் அளவுக்கு முழு ஈடுபாடு காட்டி நடித்துக் கொண்டிருக்கிறேன் என்றாராம்.